ஒரு ஷாக்கிங்கான அப்டேட்டோட தாங்க வந்திருக்கேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி அஃபிஷியலாக அவங்க டிவோர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்ததுமே இது உண்மைதானா அப்படின்னு தான் எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ரீசெண்ட் டேஸாகவே சில டாக்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி 2 பேருமே பிரிய போகிறாங்க, சீக்கிரமாகவே இதை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது கூட இது ரூமர்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் நாங்கள் 2 பேருமே 11 வருஷம் ஒன்றா வாழ்ந்ததுக்கப்புறமா இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கோம், இது எங்களோட மென்டல் பீஸ்க்காக தான் தவிர வேறு எதுவுமே கிடையாது, அண்ட் இந்த முடிவை தயவு செஞ்சு ஃபேன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மீடியா எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சைந்தவி அண்ட் ஜிவி பிரகாஷ் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி நிஜமாலுமே பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. என்ன இது 11 வருஷம் ஒன்றா வாழ்ந்திருக்காங்க, எவ்வளோ க்யூட் கப்பிள், 2 பேரும் சேர்ந்து பாடின பாடல்கள்லாம் கேட்கும்போதே வேற லெவலில் இருக்கும், செம்ம பேர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது சடனாக இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நிஜமாவே ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. என்ன இருந்தாலுமே இது அவங்களோட முடிவு, அவங்களோட மென்டல் பீஸ்க்காக எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.